ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட்லேயே பொன்னழைப்பு வந்துடுச்சு. பட் ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்பவே ஹெக்டிக்காக ஒரு 3 டேஸாக மேரேஜ் மார்னிங் எபிசோட் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல மேரேஜ் எப்படி நடக்க போகுது, கண்டிப்பாக கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது எப்படி நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் காத்துட்ருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இல்லை அபிராமியமாகவும் வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டியுமே வந்திருக்காங்க, தம்பிங்களுமே வந்திருக்காங்க. அவங்களாம் என்ட்ரி இருக்குது. எல்லாருமே மேரேஜ் எபிசோடுக்கு வராங்க. ஸோ ஷூட்டிங்குமே போயிட்டுருக்கு. அந்த அப்படி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்குறாங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சுமா நீ ரேவதிக்கு இப்படி ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வைக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெலாம் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிளான் நமக்கே தெரியும். கடைசி நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி ராஜா, அதாவது கார்த்திகை தான் தாலி கட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க இந்த பெண் அலை பழச்சிட்டு போகும்போது மகேஷ் கூட அனுப்ப மாட்டாங்க. ஸோ தனியாக போக சொல்லிடுவாங்க. ஸோ மகேஷுக்கு தொண மாப்பிள்ளையா ராஜா தான் இருக்கணும், அதாவது கார்த்திக் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நலங்கு வைக்கும் போதே என்னோட தம்பியை தான் நான் ராஜாவை நலங்கு வைக்க சொன்னேன். கண்டிப்பாக தொண மாப்பிள்ளை நீ தான் இருக்கணும், இருப்பி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழைச்சிட்டு போகும்போது பொன்னழைப்புள்ள ஆர்த்தி எடுப்பாங்க இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம புறமோ பார்த்துருப்போம். ஸோ ஆர்த்தி எடுக்கும்போது கரெக்டாக மகேஷ் இந்த பக்கம் தள்ளி விட்டுருவார். நம்ம மயில் கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆர்த்தி எடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி இன்னைக்கு எபிசோட் பாட்டியுமே கோயிலில் போயிட்டு முருகா கிட்ட கேட்பாங்க. அது எப்படி முருகன் அருளிச்சு பதில் சொல்கிறாரு பாருங்க. கண்டிப்பாக கார்த்திக்கும் ரேவதி தான் கல்யாணம் நடக்கும், நான் கண்டிப்பாக நடத்தி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி முருகனே அவருக்கு வாக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான், கார்த்திக் அண்ட் ரேவதி மேரேஜ் தான் நடக்க போகுது. பட் அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ண மாட்டாங்க, தெரியாமல் தான் நடக்கும். பட் ஆனால் கல்யாணத்துக்கு அவர் மறுப்பு சொல்லுவார். பிகாஸ் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு விஷயத்த சொல்லுவார்னு நினைக்கிறேன். உண்மையும் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் கார்த்திக் ரேவதி திருமணம் நடக்குதா, இல்லை உண்மையை சொல்லாமலே கார்த்திக் ரேவதி திருமணம் நடக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னோட கெஸ் கண்டிப்பாக உண்மையெல்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்படின்னு 2 வாரம் ஆகிடும் போல் மேரேஜ் ஸ்டாக் முடிகிறதுக்கே. பாப்பா இப்போ தான் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.